ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரேசி அண்ணன் தங்கச்சி சேனல். மை லைஃப் as a டீச்சர். அக்டோபர் 19th சண்டே. இந்த வீடியோ நான் என்ன பேச போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி புரட்டாசி முடிஞ்சு ஃபஸ்ட்டு சண்டே. ஸோ பசங்க ரொம்ப விரும்பி கேட்டது மட்டன் பிரியாணி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் எப்போவுமே பாசுமதி ரைஸில் தான் மட்டன் பிரியாணி பண்ணுவேங்க. ஸோ இந்த தடவை கொஞ்சம் மாறுதலாக இருக்கட்டும் சீரக சம்பாவில் பண்ணியிருந்தேன். நடு காலத்தில் எனக்கு இந்த சீரக சம்பா ஸ்மெல் கொஞ்சம் டேஸ்ட் பிடிச்சிருந்தது. சரி ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன். பசங்களும் சரி, வீட்டில் பசங்களோட அப்பாவும் சரி ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டவ் பற்றி நான் என்னோடய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள். ஸோ ஹால்லேயே வச்சு இந்த சிங்கிள் ஸ்டவ்வில் பண்ணிடலாம். ஏன்னா புதுசாக ஒரு விஷயம் வரும்போது அதில் பண்ணணுன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. அதே மாதிரி தான் எனக்குமே இருந்தது. ஸோ இந்த ஸ்டவ்லேயே ஹாலில் ஜாலியாக உட்காந்துட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் சரி பாத்திரம்லாம் வச்சுட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு மசாலா எண்ணெயெல்லாம் விட்டு மசாலாலாம் போட்டுட்டேங்க. பட்டை, ஏலக்காய், லவங்கம், கிராம்பு, அப்புறம் சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நான் வெங்காயம் போட்டேங்க. இப்போ உங்களுக்கு அளவெல்லாம் தெரியணும். நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போச்சு. அவ்வளோ லென்த்தியாலாம் போட்டால் கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்க மாட்டீங்கன்றதுனால நான் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் இதை ஸோ வெங்காயம் பிரியாணிலேயே நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற ஒரு ப்ராசஸ்னால் வெங்காயம் தாங்க. ஸோ அந்த வெங்காயம் பொரிஞ்சு நல்ல ப்ரௌன் கலரில் வந்தால் தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே என்ஹான்ஸ் ஆகுங்க. ஆனால் அந்த வெங்காயம் பொரியிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த பொறுமை இருக்கணும். அதை கைவிடாமல் நம்ம நல்லா வதக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த வெங்காயம் நல்லா வரும். இல்லைன்னு வைங்களேன் கேரமலைஸ்ட் ஆகும். இல்லைன்னு வைங்களேன் நம்ம சரியாக வதக்காமல் மசாலா போட்டுட்டோன்னா பிரியாணி வரும், பட் அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அதில் வராதுங்க. ஸோ அதனால தான் நல்லா வெங்காயத்தை பொரிச்சிட்டே இருந்தோம். சைட் பை சைட் நான் இஞ்சி பூண்டு விழுதுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தேன். கொத்தமல்லி புதினாலாம் நீட் பண்ணி வச்சுட்ருந்தேன். தக்காளி கட் பண்ணி வச்சுட்ருந்தேன். ஸோ மட்டன் எல்லாம் க்ளீன் பண்ணி ஸோ இந்த வெங்காயம் பொரிஞ்சிட்டே இருக்கிறதுக்குள்ளேயே இந்த வேலையும் கொஞ்சம் சைட் பை சைடாக நான் பண்ணி வச்சுட்டே இருந்தேங்க. ஸோ ரொம்ப நேரம் எப்போவுமே இதுதான் எடுக்கும். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் புரட்டாசி முடிஞ்சு பிரியாணி பண்ணிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர் வீட்டில் என்ன ரைஸ் யூஸ் பண்ணி என்ன பிரியாணி பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு. இப்போ இந்த பிரியாணிலாம் பண்ணி முடிச்சிட்டுங்க. நான் என்ன செய்யணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திருப்பியும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முறுக்கு சுடுற வேலை இருக்குங்க. ஸோ அதனால் இந்த பிரியாணி வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் காலையிலேயே. ஏன்னா பலகாரம் வேலை ரொம்ப லேட் நைட் வரைக்கும் வச்சுக்கிட்டு திருப்பி மறுநாள் காலைல தீபாவளிக்கு சீக்கிரமாகவே ஏஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த வேலையை நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வச்சுட்டோம். ப்ளஸ் வேறு இந்த பிரியாணியோட சிக்கன் 65 அந்த வீடியோ நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் இப்போ பேசும்போது உங்களுக்கு நிறைய பட்டாசு சத்தம்லாம் நடுவில் வரும். ஏன் வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என் பசங்க இந்த பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இதோடு நாங்கள் போயிட்டு நிறைய பட்டாசு இருக்குது, கொஞ்சமாச்சும் நாங்கள் போய் கீழே வெடித்து காலி பண்ணுறோன்னாங்க. சரி ஓகேன்னு அவங்கள அனுப்பிச்சிட்டோம். ஸோ அவங்க தான் அந்த நாய்ஸ் பொல்யூஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் எப்போ பிரியாணி பண்ணாலுங்க இந்த ஜப்பர் பை ஸ்டைலில் தாங்க நான் பண்ணுவேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன்ஸ் எல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன். இந்த கரம் மசாலா, இந்த நெய் எதுவுமே போட மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு நம்ம பிரியாணியில் போடுற எல்லா மசாலாவுமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு மசாலா. அதுக்கு இன்னும் ஆட் பண்ணுற மாதிரி போட்டால் எனக்கு அந்த டேஸ்ட், அந்த சோல்ஃபுல்லான ஒரு டேஸ்ட் கிடைக்காதுங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப சிம்பிளாக என்ன தேவையோ அதுதான் போடுவேன். பட் ஹானஸ்ட்டாக சொல்கிறேங்க, என் பசங்க கூட சொன்னாங்க, அவ்வளோ ஹோட்டல் ஸ்டைல் ஒரு பிரியாணி, ஒரு பாய் வீட்டு பிரியாணி ஸ்டைலில் இருந்ததுங்க அங்கே பிரியாணி. அந்த ஸ்மெல் ஆகட்டும், அந்த ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா கேரமலைஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ என்ன செய்யணுன்னா கொத்தமல்லி புதினாவை போடணுங்க. நம்ம எடுத்தோடனே நார்மலாக நம்ம என்ன செய்வோம், இஞ்சி பூண்டு விழுது போடக்கூடாதுங்க. கொத்தமல்லி புதினா போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு மிளகாத்தூள் போடணும் அந்த எண்ணெயில். அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த பிரியாணிக்கான அந்த நேச்சுரலாக இந்த கலர் ஒரு வரும், அந்த ஒரு அதாவது அந்த ஹோட்டல்லலாம் ஒரு கலர் இருக்கும்ல அந்த கலர் வருங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போடணுங்க. நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு தான் மிளகாத்தூள் அப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு இப்போ நல்லா அந்த இஞ்சி பூண்டு விழுது வந்துங்க நல்லா வந்து பொரியணுங்க. எவ்வளோ நல்லா அது வந்து அந்த மசாலாலாம் பொரியுதோ அவ்வளோ டேஸ்ட் வருங்க. ஸோ அதை நல்லா பொறுமையாக பொரிச்சிட்டே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி என்ன செஞ்சேங்க நான் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ இருங்க, நான் தக்காளி வந்து எடுத்துகிட்டு வர போயிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ நான் இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறேங்க இந்த பிரியாணியில். இப்போது தக்காளி, இந்த தக்காளியோடவே சேர்த்து நான் ஆட் பண்ண பொருள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சால்ட்டு அண்ட் தென் தயிருங்க. தயிரும் சால்ட்டையும் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு தயிர் வந்து கொஞ்சம் நல்லாவே விட்டேன். நான் வந்து நல்லா விட்டு தயிரை வந்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் மோர் ஓவர் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நான் த வெரி ஃபஸ்ட் டைம் மட்டன் பிரியாணியை மட்டனை தனியாக குக்கரில் வேக வச்சுட்டு தான் எப்போவுமே பண்ணுவேன். த வெரி ஃபஸ்ட் டைம் நான் மட்டனை வந்து தனியாக வேக வைக்காமல் இந்த பாத்திரத்துலேயே வந்து நல்லா வேக வச்சுட்டு செஞ்சேங்க. மேபி அதனால் கூட அந்த டேஸ்ட்டு கூட இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ மட்டன் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து இந்த மட்டன் வந்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் போது அந்த மட்டனில் வர தண்ணி, இந்த தக்காளியில் இருக்க தண்ணி, தயிர், அது எல்லாம் வர தண்ணிலேயே மட்டன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே சாஃப்டாங்க. அதாவது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்து மட்டன் வெந்திருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டு இருந்தேன், நான் வந்து எவ்வளோ அரிசி, நான் சீரக சம்பாவுக்கு வந்து 1க்கு வந்து 1.5 தண்ணி வச்சேங்க. அது 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஸோ இந்த தக்காளி, இந்த மட்டன் எல்லாமே கொஞ்சம் வேக விடுற அளவுக்கு நான் கொஞ்சம் ஆக்சுவலாக டைம் கொடுத்துருந்தேன். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே, அதாவது நல்ல கிரேவி பதத்துக்கு வந்திருந்தது. ஸோ வந்திருந்தவன் நான் என்ன செஞ்சேங்க, இன்னொரு 1 or 2 டைம்ஸ் எடுத்து பார்த்துட்டு அடி பிடிக்குதா அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றுற டைம் வந்து கரெக்டாக வந்துருச்சு. நல்லா வெந்து நான் விட்ட எண்ணெய்லேருந்து எல்லாமே வந்துருந்ததுங்க. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சேன், என்னோடய அளவு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு நான் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க தண்ணி பிரியாணியில். நான் இவ்வளோ சிம்மில் வச்சு அதை கொஞ்சம் குக் பண்ணதுனால தான் வந்து மட்டன் நல்லா வெந்ததுன்னு கூட சொல்லலாங்க. இப்போ நான் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருவேன். அளவு தண்ணி நான் சொல்கிறேன் அதே அளவு தாங்க. சீரக சம்பாக்கு வந்து 1க்கு 1.5 ஊற்றுனா போதுங்க. நார்மலானா வந்து இது பாசுமதிக்குனா 1க்கு 2 ஊற்றணும். இது வந்து 1க்கு 1.5 வந்து சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க விடுற அளவுக்கு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே அதில் இருக்க உப்பு எல்லாமே நான் சரி பார்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 லைன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருந்தேங்க. ஸோ மட்டன் பார்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லா வெந்திருந்தது எனக்கு. இப்போ என்ன செஞ்சேங்க, நான் வந்து ஊற வச்சு ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன் சீரக சம்பாவை. அந்த ஊற வச்சு ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த ரைஸை வந்து நான் வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேங்க. பாருங்கள் நீங்களே.
ஆனால் இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க, ரொம்ப பொறுமையாக பார்த்து செஞ்சால் தான் வந்து நல்லா வரும். ஸோ இப்போ நான் என்ன செய்வேன்னா, எப்போவுமே நான் டம் போட்டுருவேன். டம் போடும் போது தண்ணியும் அரிசியும் கொஞ்சம் நெருக்கமாக வரும்போது இண்டாலியம் பிளேட் ஒன்று பெருசு ஒன்று வச்சுருக்கேங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து நான் வந்து டம் போட ஆரம்பிப்பேன் நான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் நெருக்கமாக வருது. இப்போ பாருங்கள், தண்ணியும் அரிசியும் வந்து நல்லா கிட்டைக்கு வந்துருச்சு. இண்டாலியம் தட்டு கீழே வச்சுட்டு நான் இந்த தடவை என்ன செஞ்சேங்க, இன்னும் நல்ல ஃப்ளேவராக ஆத்தென்டிக்காக பண்ணலான்ட்டுன்னு நான் இது ஃபஸ்ட் டைம் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வாழலையை வச்சு நான் டம் போடுறது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் கூட சொல்லலாம் வந்து எனக்கு ரைஸ் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்ததுன்னு கூட சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி டம் போட்டிருந்தேன். ஸோ நடுவில் என்ன செய்வேன், ஒரு 20 மினிட்ஸ் ஆக்சுவலாக டம் போட்டிருந்தேங்க. நான் வந்து 20 மினிட்ஸ் டம் போட்டு எடுத்துகிட்டு என்னங்க தெரியுமாங்க செஞ்சு லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணுவேன். பாருங்கள், அதுவும் வரும் இதில். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆஃப்டர் 20 மினிட்ஸ் வந்து நான் இந்த டம்மை வந்து உடைச்சிருவேன். உடைக்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக கரெக்டாக வந்து நெக் டு நெக் நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு டம் போட்டிருப்பேங்க நான். ஆமாம், இந்த மாதிரி லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்க்கு டம் போட்டிருந்தேங்க. ஸோ இதுதான் வந்து சீரக சம்பா மட்டன் தம் பிரியாணி. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் தென் இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. எனக்கு என்னோட ஒரு வீடியோக்கும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. உங்களோட ஒரு லைக்கும் உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்க. அதுக்குள்ளேயே என் பசங்க சைட் பை சைட் பேப்பர் போட்டாங்க, வாழலையை போட்டுட்டாங்க. ஏன்னா ஆஃப்டர் 1 மந்த்ன்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஈகர்னஸ் சாப்பிட்றதுக்கு.